ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டிக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்முடைய அன்னபூர்ணியமாக கால் பண்ணதும் அப்படியே வந்துட்டு இந்த ராஜேஸ்வரி கையிலே ரஞ்சிதா கேட்டி பார்த்தீங்கன்னா எங்கே எனக்கு வந்து ஒரு பார்சல் வந்தது அப்படின்ற மாதிரி கேட்டது ஸ்டோர் ரூமில் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளை வந்து எப்படியாவது பழி வாங்கி ஆகணும் அப்படின்ட்டு திட்டம் போட்டு ஆல்ரெடி வச்சிருக்கா இந்த ராஜேஸ்வரி. அப்படியே வெண்பா பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நேரம் ஆகி அம்மா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மல்லியை தேடிக்கிட்டு நம்ம வெண்பா குட்டி வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கையில் புக்கோடு நம்முடைய வெண்பா குட்டி வச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு வெண்பா வா, நான் உனக்கு பாடம் சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி இந்த ரஞ்சிதா கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்டலாம் படிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப நம்முடைய விஜய் வந்துடுறாங்க. வந்துட்ட பாரு பார்த்தீங்கன்னா என்ன வெண்பா ஏன் அப்படின்ற மாதிரி கேட்டு நான் இவங்ககிட்ட படிக்க மாட்டேன்டாடா அப்படின்ற மாதிரி நம்ம வெண்பா குட்டி சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் மல்லி எங்கே போயிட்டா அப்படின்ற மாதிரி நம்முடைய விஜய் கேட்குறாங்க. அதுக்கு இந்த விளங்காத விளக்கெண்ண இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான்னா மல்லி இப்போல்லாம் வீட்டில் இருக்கிறதில்ல, நாங்களும் கவனிக்கிறதில்ல, யாரோ காரில் கூப்பிட்டு விட்டுறாங்க, கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி மேலே பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் கெட்டவா அப்படின்ற ஒரு பட்டத்தை இந்த ஒழுக்கம் கெட்ட இந்த ரஞ்சிதா இந்த ராஜேஸ்வரியோட சேர்ந்துக்கிட்டு நம்ம மல்லி மேலே அபாண்டமாக பழிய போடுறாங்க. இந்த மாதிரி வார்த்தைலாம் சொல்கிறதுக்கு அவர்கள் நாக்கே அழிகிறங்க. வரப்போகிற எபிசோடில் இதெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கண்டிப்பாக இந்த டேரக்டர் இந்த மாதிரி சீரியலுக்கு கொண்டு போனோம்னா ஒரு வீட்டில் ஒரு நல்ல பொண்ணு இருந்தால் கூட அந்த பொண்ணை எப்படி கெட்டவங்கள காட்டுறது அப்படின்ற மாதிரி தாங்க கொண்டு விட்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி பற்றி ரொம்ப நல்ல மாதிரி என்ன ரஞ்சிதா நீ எதுக்கு அவனுடைய ஒய்ஃபை பற்றி அவங்ககிட்டே தப்பாக சொல்கிற அப்படின்ற மாதிரி சொன்னது நம்முடைய ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஆகிடுறாங்க. அதுக்காக நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா எதோ யோசிக்காத மல்லி எங்கே போயிருப்பா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்முடைய வெண்பாக்கும் பார்த்தீங்கன்னா நான் வீட்டு பாடம் மல்லியம்மா சொல்லி கொடுத்தாங்க. ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, அதை பேசிட்டு வரேன்ட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆளே காணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கே போயிருப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இந்த இடத்துல தான் நம்ம மல்லிக்கு ஆப்போக்கணுன்ட்டு இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி ஸ்டோர் ரூமில் பார்த்தீங்கன்னா மயங்கி கிடக்குறாங்களா அந்த இடத்துக்கு போயிட்டு விஜய் அந்த மல்லி இங்கே தானே இருக்கா, ஸ்டோர் ரூமில் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லதும் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் மல்லியை கூட்டிகிட்டு நம்முடைய வெண்பாவை கூட்டிகிட்டு ரூமுக்கு போய் பார்க்க போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பெஞ்சிட்டோம் நம்ம மல்லி அந்த பெஞ்சிட்டு மேலே விழுந்து கிடக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னடி பண்ணுறா அப்படின்ற மாதிரி இந்த ராஜேஸ்வரி கேட்கறதுக்கு நான் ஸ்டோர் ரூமுக்கு ஆல்பம் தான் தேடி வந்தேன், இங்கே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னது. எங்ககிட்டே போய் சொல்கிறேன், நீ கண்டிப்பாக யாரை வீட்டுக்குள்ளே வர சொன்னேன், எங்கள் வீட்டில் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீ எல்லாம் ஒழுக்கமான பொண்ணா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்குறாங்க. இல்லாத உருவாக்குறதா இந்த ராஜேஸ்வரியோட வேலையா அப்படின்ற மாதிரி அந்த தரதில் மூதியவி அவளை என் வாயில் என்னென்ன வார்த்தை அதெல்லாம் கேட்கலான்னு வேறு அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா நமக்கு கட்டுக்கதையாக கட்டி விடுறாங்க. இதெல்லாம் நம்முடைய விஜய் நம்புவாரா இல்லை இதை நம்ம மல்லி சொல்கிறத நம்புவாரா அப்படின்றதாங்க இருக்கும்போது ஒரு 2 எபிசோடு நம்ம மல்லி விஜய் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டினா மீதி 10 எபிசோடை பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி மேலே இந்த ராஜேஸ்வரி அவளுடைய கோபத்தை கக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. நம்ம மல்லி கஷ்டப்பட மாதிரி தான் காட்டுறாங்க. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சவங்க வரப்போகிற எபிசோடு இப்படி தான் கொண்டு போகிறாங்க. முடிஞ்ச ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.